ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்க நிலமையில ஒரு ரூ. 2000 டிஸ்கவுண்ட்டில் கோல்டை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் நமக்கு எங்கடா கோல்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் தான். ஸோ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் கரெக்டான அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ரூ. 2000 வரைக்கும் வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டான அமௌண்ட்டிலே வந்து கோல்டை வந்து வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ அமௌண்ட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராப்பர் கால்குலேஷனோட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் நான் எக்ஸலில் ஒரு பெரிய டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து டிஜிகோல்டில் எவ்வளோ அமௌண்ட் இப்போ பே பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 8+1 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். இப்போ ரேட் வந்து கம்மியாக 8+1 9 மில்லிகிராம்னு பே பண்ணணுமா, இல்லை ₹100ன்னு பே பண்ணணுமா, இல்லை 9 மில்லிகிராம் + 1 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் டோட்டலாக அப்படி பே பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு வருது. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு எக்ஸலில் இதை ஃபுல் கால்குலேஷனாக வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்ன ரேட்டு அப்படின்னா வந்துட்டு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும், அப்படி பே பண்ணால் நீங்கள் என்ன ரேட்டில் பே பண்ணுவீங்க அப்படிங்கிற வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த கால்குலேஷன் வந்து புரியும். இல்லை அப்படின்னா நான் சொல்கிற ஏதாவது 1-2 பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இதுதான் அந்த எக்ஸலோட கால்குலேஷன். இதில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 0.00851 அந்த டைட்டில்லாம் போட்டிருக்கேன்ல 851 0.00751 இதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து இந்த ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் அதிக தங்கம் சேர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கால்குலேஷனை இதில் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்டில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து புரியும். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் பெனிஃபிட் எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் 7% பே பண்ணால் தான் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து ஜாஸ்தி, 5% பே பண்ணால் பெனிஃபிட் வந்து கம்மி. அதனால தான் எல்லோரும் வந்து 7% முடிச்சோடனே புதுசாக ஒரு இன்ஸ்டா கோல்டை ஓப்பன் பண்ணி வந்து பே பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டார்கெட் வந்து ஒரு 1 கிராமு, நீங்கள் ஒரு 900 மில்லிகிராம் வந்து 7% வந்து பே பண்ணிட்டீங்க. 5%க்கு வந்து பே பண்ணணும், மீதி இருக்க ஒரு 100 மில்லிகிராம்ஸா அப்படின்னா அந்த 5%க்கு எப்படி அமௌண்ட் போடணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், எப்படி பே பண்ணால் நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5%ல் எவ்வளோ வந்து அமௌண்ட் போடணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த 2 வீடியோவும் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கால்குலேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு காலமாக நான் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரேட்டு. ஸோ என்ன ரேட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். ரேட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து 3 காலம்ஸாக வந்து எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து 9 மில்லிகிராம் + 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு போடணும், உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகும், எவ்வளோ ரேட் ஆட் ஆகும் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். அதுதான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து காலமில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து 5th, 6th, 7th இந்த இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ₹100 வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகும், அப்போ நீங்கள் எவ்வளோ ரேட்டில் வந்து பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 100க்கு அடுத்து இருக்கிறது 8, 9, 10 இந்த 3 காலமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 மில்லிகிராம் + 1 மில்லிகிராம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 9 மில்லிகிராம்ஸுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டு போடணும், உங்கள் ரேட் என்ன வந்து வரும் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு ரேட்டை வந்து நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியும். சும்மா அந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு வந்து புரியாது. நான் கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, கால்குலேஷனை இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நான் கால்குலேஷனில் கொடுத்துருந்தேன் இந்த 3 விஷயம். ஒன்று வந்து 0.00851, இன்னொன்று வந்து 0.00751, இன்னொன்று வந்து ₹100 அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 851, 751லாம் ஏன் அப்படின்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் இந்த 3 டிஜிட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்க 3 டிஜிட் மட்டும்தான். ஸோ இது வந்து ஹோல் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த மில்லிகிராம் வந்து கிடச்சிரும். ஸோ 851 அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை 3 டிஜிட்டுக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா 0.009 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். ஸோ நமக்கு 9 மில்லிகிராம் வந்து இதில் கிடைக்கும். அதனால தான் இந்த வேல்யூ வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த 0.00751 இதை ஹோல் நம்பராக ஆக்குனீங்க அப்படின்னா 0.008 அப்படின்னு ஆகிடும். இந்த 7 வந்து 8ஆக மாறிடும். அப்போ நமக்கு 8 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். ஸோ 8 மில்லிகிராம் + 1 மில்லிகிராம் டோட்டலாக வந்து 9 மில்லிகிராம் கிடைக்கும்.
இன்னொன்று வந்து 100 ருபீஸை வந்து அப்படியே பே பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு ரேட்டுக்கும் இது எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கோல்டு ரேட் வந்து ஒரு 12,800 அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் இந்த மூணையும் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த எக்ஸலில். ஃபஸ்ட்டு வந்து இந்த 0.00851 இந்த 12,800 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். அதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 109 அப்படின்னு வரும். ஸோ இன்ஸ்டா கோல்டில் வந்து டிஜிட்டில் வந்து பே பண்ண முடியாது, ரவுண்டாக வேல்யூ தான் வந்து பே பண்ண முடியும். ஸோ அதை ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 109 அப்படின்னு வரும். ஸோ இந்த 109க்கு உங்களுக்கு 10 மில்லிகிராம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ரேட் என்ன அப்படின்னா இந்த 109 டிவைட் பை 0.010 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ 10,900 ரூபாய்க்கு நம்ம வந்து கோல்டு வாங்கியிருப்போம். ஆனால் ப்ரைஸ் வந்து எவ்வளோ 12,800 ரூபாய். ஆனால் நம்ம வாங்கினது எவ்வளோ 10,900 ரூபாய். 2,000 ரூபாய் கம்மியான ப்ரைஸில் வந்து இதில் வாங்கியிருக்கோம். இன்னொரு கால்குலேஷன் என்ன அப்படின்னா 0.00751 இதோட இந்த 12,800 அப்படிங்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா 97 ரூபாய் தான் வருது. ஸோ 97 ரூபாய் நம்மளால பே பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தட் இதுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதே நீங்கள் 100 ருபீஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து 9 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த 9 மில்லிகிராம்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100 டிவைட் பை 0.009 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 11,111 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷனில் நமக்கு கிடைச்சது 10,900 ரூபாய். அந்த தேர்ட் கால்குலேஷனில் வந்து 11,111 ரூபாய். ரெண்டாவது இதில் நம்ம பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டு? ஸோ இந்த கால்குலேஷன் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த கால்குலேஷன் படி தான் நீங்கள் வந்து பே பண்ணணும் இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ கோல்டு ரேட்டு வந்து 13,200 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ வந்து கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 0.00851 அதே மாதிரி 13,200 வந்து போட்டோம் அப்படின்னா 113 ரூபாய் அப்படின்னு வருது. இந்த 113 ரூபாய்க்கு 10 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்க, இங்கே நான் கொடுத்துருக்க மாதிரி 113 டிவைட் பை 0.01 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 11,300 ரூபாய் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதே நீங்கள் 0.00751 அதை வந்து 13,200 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100 ரூபாய் வரும். ஸோ அதுக்கு வந்து 9 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100 டிவைட் பை 0.009 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 11,111 ரூபாய் வரும். ஸோ இந்த ரெண்டு கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த 0.00751 அப்படின்னு போடும்போது தான் நமக்கு ஒரு 200 ரூபாய் கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ரேட்டுக்கு வந்து இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தேர்டு வந்து இப்போ கோல்டு ரேட் வந்து 13,500 அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் மூணுமே இதில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 0.00851 அதோட இந்த 13,500 வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 115 ரூபாய் அப்படின்னு வந்து அமௌண்ட் வரும். ஸோ அதுக்கு வந்து 10 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து இது மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 11,500 ரூபாய் வந்து வரும். அதுக்கடுத்து 0.00751 இதோட வந்து 13,500 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து 102 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த 102 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 9 மில்லிகிராம்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ ரேட் என்ன அப்படின்னா வந்து 11,333 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதே நீங்கள் வந்து 100 ருபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா வெறும் 8 மில்லிகிராம்ஸ் தான் வந்து கிடைக்கும். இதில் 7 மில்லிகிராம் ப்ளஸ் பெனிஃபிட் 1 மில்லிகிராமோட சேர்த்து 8 மில்லிகிராம் தான் வந்து கிடைக்கும். ஸோ மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு பெனிஃபிட் கிடையாது. இது மாதிரி தான் வந்து இன்ஸ்டா கோல்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேட்டு தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 வந்து நம்ம கம்மியாக கிடைக்குது. ஸோ நம்ம பே பண்ணுற அமௌண்ட் பாருங்கள் 13,500 ரேட்டில் வந்து பே பண்ணுறோம். பட் நம்ம வந்து எவ்வளோக்கு வாங்குறோம் அப்படின்னா 11,333 ரூபாய். எல்லா டைமும் ஒரு 2,000 ரூபாய் வந்து கம்மியான ப்ரைஸில் தான் நம்ம வந்து வாங்குறோம். ஸோ இந்த 3 கால்குலேஷனை எல்லா ரேட்டுக்கும் வந்து நான் போட்டு எக்ஸலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக எது வந்து பெஸ்ட்டு, என்ன ரேட்டு போடணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். இந்த கால்குலேஷனை வந்து ஒன்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட கால்குலேட்டர் இருக்கோ இல்லை வேறு ஃபோன் இருக்குது அப்படின்னாலும் அப்படியே போட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸலில் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000லேருந்து ஒவ்வொரு 50 ருபீஸாக வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ 12,000க்கு இருந்தால் எப்படி பே பண்ணணும், 12,050 இருந்தால் எப்படி பே பண்ணணும், 12,100 இருந்தால் வந்து எப்படி பே பண்ணணும், அந்த மாதிரி 50 ருபீஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி 12,750 வரைக்கும் இந்த பேஜில் வந்து கால்குலேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த 0.00851 அப்படின்னா வந்து என்ன ரேட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 10 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ என்ன ரேட்டில் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க
அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ 100 ருபீஸ் அப்படின்னு வந்து போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் போடுறீங்க ப்ளஸ் கிராம்ஸ் என்ன, அதுக்கான ரேட் என்னென்னு அடுத்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அந்த 0.00751 இது வந்து 100 தாண்டலை அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த 0.008ஓட அந்த ரேட் இருக்குல்ல, அதாவது 4th காலம், இந்த 4th காலத்தையும் 7th காலத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுலேயுமே இந்த 4th காலத்தோட ப்ரைஸ் தான் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரேட்டுக்கு எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0.00851 இன்ட்டு ரேட் அப்படிங்கிறத தான் வந்து போட்டு பே பண்ணணும். 12,000லேருந்து 13,000 ரேட் வரைக்கும் வந்து இந்த 4th காலம் அண்ட் 7th காலத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம வந்து 9+1 10 மில்லிகிராம்ஸ் வந்து பே பண்ணும்போது என்ன ரேட்டு, இல்லை 100 ருபீஸ் வந்து போடும் போது என்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 12,000லேருந்து 13,000 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th காலமில் இருக்க ப்ரைஸ் தான் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது கம்மியான கோல்டு ப்ரைஸில் நமக்கு வேணும் அப்படின்னா 12,000லேருந்து 13,000 வரைக்கும் வரைக்கும் நம்ம அந்த 0.00851 இன்ட்டு ரேட் அப்படின்னு போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டான அமௌண்ட்டில் நமக்கு கிடைக்கும். 13,000க்கும் அந்த 13,050க்கான கால்குலேஷனை வந்து பாருங்கள். 13,000க்கான கால்குலேஷன் வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து 9+1 10 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் என்ன ரேட்டில் நம்ம பே பண்ணுவோம் அப்படின்னா 11,100 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் வந்து பே பண்ணுவோம். 4th காலம் ஸ்ட்ரைட்டாக 13,000லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து 11,100 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே இதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம 100 ரூபாய் பே பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 11,111 ரூபாய்க்கு வந்து பே பண்ணோம். அதாவது ஒரு 11 ரூபாய் எக்ஸ்ட்ரா ரேட்டில் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது 100 ருபீஸ் வந்து போட்டோம் அப்படின்னா. ஸோ 13,000க்கு வந்து அந்த 0.00851 அந்த கால்குலேஷன் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் வந்து 13,50 அந்த ப்ரைஸுக்கு வந்து அந்த 0.00851 போடும்போது நமக்கு என்ன ரேட்டில் வந்து கிடைக்கிது, 100 ருபீஸ் போடும்போது என்ன ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 13,50 அந்த 4th காலமில் என்ன ரேட் வந்திருக்கு 11,200 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. அதே 100 ருபீஸ் வந்து போடும்போது அந்த 7th காலத்தில் 11,111 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 0.00851 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி போடுறதோட 100 ருபீஸ் போட்டால் தான் நமக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 கால்குலேஷன் நான் கம்பேர் பண்ணி ஃபுல்லாக அந்த எக்ஸலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணி கூட வந்து பாருங்கள், வீடியோ வந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணி கூட வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா 13,000 இல்லை 13,000க்கு உள்ளே வந்து ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரேட்டோட 0.00851 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் இருக்கிறதுலே வந்து லோவஸ்ட்டான ரேட்டில் வந்து பே பண்ணியிருப்பீங்க. 13,050லேருந்து 13,300 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 ருபீஸ் அப்படின்னு நம்ம பே பண்ணும்போது தான் வந்து ப்ரைஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர் டு அந்த 0.00851 அப்படிங்கிறது. இப்போ அந்த நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ அந்த 13,300 13,350 இதை ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரேட்டுக்கு 4th காலம் 7th காலம் 10th காலம் இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எதில் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 13,300 அதில் வந்து இந்த 4th காலம் 7th காலம் 10th காலம் இதை மூணையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4th காலத்தில் வந்து 11,400 ரூபாய் காட்டுது, 7th காலத்தில் 11,111 ரூபாய் காட்டுது, ஸோ 10th காலத்தில் 11,111 ரூபாய் காட்டுது. ஸோ நீங்கள் வந்து அப்போ 100 ருபீஸ் அப்படிங்கிறத வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி பெனிஃபிட் கிடைக்கும். அதே 13,050 அப்படிங்கிற ப்ரைஸுக்கான 4th காலம் 7th காலம் 10th காலம் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4th காலம் 7th காலமோட கம்பேர் பண்ணும்போது 10th காலமோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது நீங்கள் 13,350 அந்த ப்ரைஸுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் 0.00751 இன்ட்டு ரேட் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி பே பண்ணணும். ஸோ இப்படி பே பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஜாஸ்தியான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த எக்ஸல் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கேன். 12,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி அரௌண்ட் ஒரு 16,000 வந்து வர வரைக்கும் வந்து எப்படி ஒர்க் ஆகும், எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல்லாகவே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த எக்ஸலை செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த எக்ஸல் புரியல அப்படின்னாலும் ஷார்ட் ஃபார்மில் இதை நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ கோல்டு ரேட் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ இருக்கும் போது நீங்கள் என்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இமேஜில் சிம்பிளாகவே வந்து கொடுத்துருக்கேன். 11,650 ரூபாயிலேருந்து 13,000 வரைக்கும் கோல்டு ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 0.00851 இன்ட்டு ரேட் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10 மில்லிகிராம்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது
அதாவது 9 மில்லிகிராம்ஸு ப்ளஸ் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட். அதே ரேட் வந்து 13,050லேருந்து 13,300 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ₹100 வந்து பே பண்ணணும். அப்படி பே பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக 9 மில்லிகிராம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 8 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட். அதே 13,350லேருந்து 15,250 வரைக்கும் வந்து கோல்டு ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 0.00751 இன்ட்டு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும். அப்போ உங்களுக்கு 8+1 9 மில்லிகிராம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரேட் என்ன இருக்கோ அதுக்கு வந்து என்ன அமௌண்ட் வந்து போடணும், எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து அப்பப்போ வந்து பே பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து எனக்கு புரியல, எக்ஸலும் புரியல, இந்த இமேஜும் வந்து புரியல அப்படின்னாலுமே உங்களுக்கு நான் சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதில் 3 காலம் தான் இருக்குது. ரேட் என்ன, என்ன அமௌண்ட் போடணும், எவ்வளோ மில்லிகிராம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு ரேட் என்னன்னு பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக என்ன அமௌண்ட் வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், எவ்வளோ மில்லிகிராம்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு ரேட் வந்து ஒரு 12,500 அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ₹107 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 9+1 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து எடுத்து நீங்கள் வந்து போடணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இதோட அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ 12,500க்கு ₹107. நீங்கள் அப்படி போடும்போது 106ஐயும் போட்டு செக் பண்ணணும், 107ஐயும் போட்டு செக் பண்ணணும், 108ஐயும் போட்டு செக் பண்ணணும். 107ல் தான் வரும். பட் எதுக்கும் நீங்கள் 106 செக் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். ஸோ இது மாதிரி வந்து நான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 13,600 வரைக்கும் வந்து இருக்குது. அடுத்த இமேஜ் வந்து 14,300 வரைக்கும் வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஒன்றுமே இல்லை, 3 காலம் தான். ரேட் என்ன, எல்லா அமௌண்ட் வந்து பே பண்ணணும், எவ்வளோ வந்து கிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த எக்ஸல் இமேஜில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது இதெல்லாம் எதுவுமே புரியல அப்படின்னாலும் இதில் இருக்க மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ 13,300 வரைக்கும் இந்த இமேஜ் இருக்குது. அடுத்து இந்த இமேஜில் வந்து 15,200 வரைக்குமே வந்து என்ன அமௌண்ட்டு போடணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு வந்து இந்த ஃபுல் கால்குலேஷனுமே வந்து புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கான டவுட்ஸுக்கும் நான் ஆன்சர் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஹைப் பட்டனும் வந்து கொடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.